ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்வி விலாக்ஸ். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுவும் வீட்டு அரிசியில் எப்படி ஈஸியாக சிக்கன் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஆனியன், இஞ்சி பூண்டு விழுது அரைச்சது, புதினா கொத்தமல்லி, தக்காளி, 2 பச்சை மிளகாய், நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் 1/2 kg. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடாகட்டும். குக்கர் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 3 பெரிய ஆனியன் நறுக்குனது சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் கூட சேர்த்து நல்லா ஆனியனை வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு நல்லா ஆனியன் வதங்கியிருக்கணும். இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம தயிர் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே புதினா கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். இதெல்லாம் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே தனி மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் கறி நல்லா வேகும். இப்போ நல்லா கறி வெந்துடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுதான் கரெக்டான அளவு. நல்லா கொதிக்க விடலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அரிசி எடுத்து சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டு வேக விடலாம். நல்லா கொதித்து அரிசி ஒரு 3/4 அளவு வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம நல்லா கிளறி விட்டு சம அளவு படுத்திக்கிட்டு கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய தட்டு போட்டு மூடி விட்டுட்டு ஒரு கனமான பொருளை அது மேலே வச்சுட்டு 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம தம் போட்டு வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே குக் ஆகிருக்கு. ரைஸு கறியும் நல்லா வெந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரிசி நல்லா உடையாமல் நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.